ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. நம்ம போற பயணம் நிறைவா இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. அறிவை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நட்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நன்றியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும். யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. உங்களை சுத்தி நடக்கிற இந்த சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, சுபஸ்ரீயோட அந்த இழப்பு ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம், உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா என்ற அந்த வேறுபாடு, ரொம்ப முக்கியமா நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற வேறுபாடு எல்லாம் சுத்தமா கிடையாது. அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. அந்த அன்பு தாங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்றாங்க. பட் தளபதிக்கு என்ன விஷயம் போத? என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். சோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கணும். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். கம்பீட் வித் yourself, only that will make you better. Be your own competition. என்னை உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். அது என்னமா அது அந்த ஹேஷ்டேக் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.